சுடுகாட்டில் தலை இல்லாமல் சுத்திட்டு இருக்க இந்த சாமி தான் சின்ன மஸ்தா. தன்னோட தலையை தானா வெட்டிக்கிட்ட சாமி தான் இது. இந்த சாமி இந்த அரித்தலைச்சி பிரசன்ன செண்டிகைன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த சாமி நீங்க தப்பான முறையில் வழிபட்டீங்கன்னா நீங்க காலி. காரணம் என்னன்னா இந்த சாமி வந்து தனியாவே நீங்க எப்பயுமே கும்பிடக்கூடாது. கூட வந்து வர்ணினி தாகினின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர்த்தையும் சேர்ந்து தான் நீங்க கும்பிடணும். தனித்தனியா கும்பிட்டீங்கன்னா நீங்க காலி. ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த வர்ணினி தாகினி அப்புறம் சின்ன மஸ்தா 3 பேரும் சேர்ந்து ஆத்துல குளிக்க போயிருக்காங்க. ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வர்ணினிக்கு தாகினிக்கு தண்ணி தான் எடுத்திருக்கு. ஸோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன மஸ்தா கிட்ட எங்கெங்கே தேடி பார்த்துருக்காங்க. பட் எங்கேயுமே தண்ணி கிடைக்கவே இல்லை. அதனால சின்ன மஸ்தா என்ன பண்ணீங்கன்னா தன்னோட தலையை வெட்டிருக்காங்க. வெட்டினோடனே அது வந்து ரத்தம் பீச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ரத்தம் வரப்ப அந்த ரத்தத்தை சின்ன மஸ்தா அதாவது அவங்களே தன்னோட தலையை வச்சு அதாவது அறுத்த தலையை வச்சு அவங்களே அந்த ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாமியோட கால் கடியில் மன்மதனும் ஒரு ரதியும் இருப்பாங்க. கலவியில் ஈடுபடுற மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் தான் ஒரு பீடமா ஆக்கி அது மேலே இந்த சின்ன மஸ்தா நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சாமியோட இடம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரமே சுடுகாட்டில் தான் இருப்பாங்க. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கொடூரமான சாமி இந்த சாமி இருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்களோட உருவமும் சரி இவங்க பண்ற செயலும் சரி அவ்வளோ கொடூரமா இருக்கும்.